தேவன் ரொம்ப நல்லவர். ஒவ்வொரு நாளும் பெரியவராக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கிறது. வானத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் நம்ம மேலே பொழிந்திருக்கிறார் அப்படின்றது தான் சத்தியம். அந்த சத்தியத்தில் வாழும்படிக்கு ஒரு சிறப்பான நாளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு எனக்கு நன்றி செலுத்துவோம். மார்க் 15:38 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. ஒவ்வொரு நாளும் சிலுவையின் சிறப்பை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். உன்னிடத்தை அவர் எடுத்துக்கொண்டார், உன் சாபத்தை அவர் சகித்தார், உன்னை அவர் உடுத்துவித்தார் அப்படின்னு நிறையா வசனத்தின் மூலமாக நம்ம பார்த்துட்டே வரோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வானத்தை கிழித்தார். இப்போ படித்த வசனத்தில் என்ன படித்தோம்னா, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது அப்படின்னு படிக்கிறோம். இங்கிலீஷில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, the veil was rended, இல்லைன்னா the veil was torn. மார்க் 1:10 இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்தை இங்கிலீஷில் படிக்கும் பொழுது, அதுவும் மார்க்கில் படிக்கும் பொழுது த ஹெவன் வாஸ் டார்ன் அப்படின்னு இருக்கும். வானம் கிழிக்கப்பட்டதுன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். அதே வார்த்தையை தான் இங்கே திரைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆலயத்தில் திரைச்சீலையினுடைய வேலை என்னன்னா, மனிதனையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய ஒரு செப்பரேஷனாக அது காணப்பட்டது. பிரதான ஆசாரியர், சீஃப் பிரீஸ்ட் மட்டும்தான் அந்த திரைச்சீலைக்குள்ளே போய் ஆண்டவர்கிட்ட பேச முடியும். வேறு யாரும் ஆண்டவர்கிட்ட அணுகவே முடியாது. ஆக்சஸ் டினைடாக இருந்துச்சு. ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் எந்த விதமான ஆக்சஸ் இல்லாமல் இருந்துச்சு. பரலோகத்திற்கும் பூலோகத்துக்கும் நடுவில் இருந்த ஒரு தடையாக, ஒரு பிரிவினையாக இருந்தது என்னன்னா அந்த திரைச்சிலை, த வெயில் ஆஃப் த டெம்பிள். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை சிலுவையில் விட்ட போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த திரைச்சிலை மேல் தொடங்கி கீழே வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அதாவது யாருனாலே கிழிக்க முடியாத ஒரு திரைச்சிலையை தேவனே கிழித்தார். அதற்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் வானத்தையே கிழிச்சிட்டார்னு அர்த்தம். மனிதனையும் தேவனையும் நெருங்க விடாமல் தடுத்து கொண்டிருந்த பெரிய திரைச்சிலை, பெரிய வானமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவருடைய மரணத்தின் மூலமாக அது 2ஆக கிழிக்கப்பட்டது. உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் வானத்தை கிழித்தார். தேவன் அருகே சேருவதற்கான பாக்கியத்தை கொடுத்தார். ஆக்சஸை கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆக்சஸ் கார்டு ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துட்டார். இன்றைக்கும் நீங்கள் தேவனிடம் சேருவதற்கு, நெருங்குவதற்கு யாரும் உங்களை தடை செய்ய முடியாத அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு ஆக்சஸை கொடுத்துட்டார். அணுகும் தன்மையை உங்களுக்கு கொடுத்துட்டார். அதுதான் ஒரு பெரிய சிறப்பு சிலுவையில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் வானத்தையே கிழித்தார். இயேசு வானத்தையே கிழித்தார் அப்படின்னா மற்ற காரியத்தை செய்யாமல் இருப்பாரா? உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார்னு சொல்லி துக்கப்பட வேண்டாம். அதன் மூலமாக நம்முடைய ஜீவனை அவர் பாதுகாத்து தேவனிடம் நெருங்குவதற்கான ஒரு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நாளாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் இன்றும் ஜீவன் உள்ளவராகத்தான் இருக்கிறார். அவர் இன்னும் மரித்தவராக இல்லை, இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து துதித்து நன்றி செலுத்தி அவரை ஆராதனை செய்யுங்கள். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், விசேஷமான நாள், தேவன் உண்டு பண்ணின நாள்.